ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரே காரில் பயணம் செய்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன் வணக்கம். தற்போது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபரும் இந்திய பிரதமரும் ஒரே கார்ல பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்திய ரஷ்ய உறவு இதன் மூலம் இன்னும் ஸ்ட்ராங்கா வலுப்படுமா? உங்க பதில், உங்க தகவல். வணக்கம் ராகப்பிரியா. உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் சில விஷயங்களை நேரடியா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, சில விஷயங்களை மறைமுகமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்ப இதுல பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் ஒரே கார்ல பயணிக்கிறத இந்த இரண்டாவது வகையா தான் பார்க்கணும்னு புவிசார் அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. இரு வல்லமையான அரசுகளின் தலைவர்கள் ஒன்றாக ஒரே கார்ல பயணிக்கிறது இன்னொரு வல்லரசான அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய மறைமுக மெசேஜ் அப்படிங்கறத அவங்க முன்வைக்கிற பார்வையாக இருக்கிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்களும் அதே போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் சீனா போயிருக்கிறாங்க. அங்கதான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரே கார்ல போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முன்னதாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்க போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. அதற்கு நேற்றைக்கு புட்டின் கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்றாக நிற்கணும் அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருந்தாரு. இன்னைக்கு தற்போது மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதனால இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்திருக்கிற கூடுதல் வரி, அதே போல பிரிக்ஸ் நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி விதிக்க போவதாக ட்ரம்ப் சொன்னது, இதை பற்றியெல்லாம் முக்கியமான பேச்சுவார்த்தை இந்த சந்திப்புல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுல பங்கேற்ற சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு முன்பாகவே புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் ஒன்றாக போய் ஒரே கார்ல போறது அப்படின்றது இந்த விவகாரத்துல சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கே இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுல ரெண்டு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுவது. ஒன்று, பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு சக்தி வாய்ந்த நாடுகள் துணை நிற்பது. இன்னொன்று, அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அதிக வரிக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவு நீட்ட சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் முன்வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இரு தலைவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையில இந்த உறவு மேலும் வலுப்பட்டு இன்னும் பல்வேறு விஷயங்கள் இரு நாடுகளுக்கும் சாதகமான மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.